சந்திரனும் செவ்வாய். சந்திரன் செவ்வாய். இப்போ சந்திரன் சொல்லுகிறது மனோகாரகம். செவ்வாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுதல், கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாமா? சொல்லலாம். அதே மாதிரி ஆணவம் சம்பந்தப்பட்ட பேச்சு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. இது ரெண்டும் இணையும் போது சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். சாதாரணமாக இப்போ சந்திரமங்கள யோகம் இருக்குப்பா, எனக்கு சொத்துக்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக எல்லா டேப்லெட்டுக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ரைஸ் ஆகிடும், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். உடல்ல வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேறுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்க வந்து வாங்குற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடம் வாங்குவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும். இவங்க இடம் எதுக்கு பக்கத்தில் இருக்கும்னா ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வாங்குவாங்களா அப்படின்னா வாங்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடம் பூர்வீக இடமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது மூத்த பெண்கள்னு சொல்லப்படுகின்ற பிள்ளை பெற்ற பெண்கள்னு சொல்லப்படுற அத்தைன்னு சொல்லலாம், சித்தின்னு சொல்லலாம், ஓகேங்களா, அக்கான்னு சொல்லலாம், பெரியம்மா, இந்த மாதிரி அவங்க மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஏன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அவங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம். இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த சந்திர மங்கள யோகம் சொத்து இருக்கு பை டிஃபால்ட்டாக. அது எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்போ இருக்கு அப்படின்னு எப்போ இருக்குன்னு சொல்லப்படுகின்றது நம்ம வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் சந்திரன் செவ்வாய் இருக்கு அப்படின்னும் போது எந்த காலகட்டத்தில் இருக்குன்றது ஏஎல்பி லக்னம் 4ஆம் பாவத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். சூப்பர் சார்.